வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள் இன்னைக்கு வித்தியாசமான மனிதர்கள்லாம் கிடைச்சிருக்காங்க. ஓகே டாக்டர். பாத்தீங்களா, இவனுங்களோட கண்டென்ட்டே இதான். இவனுக்கு இதான் வேலை. லைக்ஸ்க்காக, வியூஸ்க்காக, ஃபாலோவர்ஸ்க்காக கரையை உடைச்சு வீடியோ போட்டுருப்பானுங்க. ஏற்கனவே இந்த உலகத்துல 1/3 பங்கு தான் நிலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவனுங்க வீடியோ போட்டு இப்ப அரை பங்கா மாத்திட்டானுங்க. என்னடா இது, கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தா இவனுக்கு தான் காரணம். என்ன சொல்றீங்க நாயா? எஸ் மேடம், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. நோ, இவனுங்களை மட்டும் நம்ம நிறுத்தல, அப்புறம் இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி இருந்ததுக்கான ஒரு அடையாளம் இல்லாம போயிடும். இந்திய தேசிய வரைபடத்துல இருந்து இந்திய தேசிய தொலைஞ்சு போயிருக்கு. எஸ், ஒரு பக்கமே இருக்காது, அந்த அளவுக்கு ஆக்கிடுவானுங்க போல. புடிங்க சார், இவனுங்களை பிடிச்சி உள்ள போடுங்க சார். இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு பயந்துட்டு, வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் வாக் பேபி. யாரா அவன், என்னடா ஆச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுது. ஓ, ரீல்ஸ் பண்றதுக்கு இருக்கு. அப்ப சரி இப்போ பண்ணிட்டோம். கிசி தின் ஹமே ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்மளுக்குறான் அவன் தூக்கி வீசுங்க. நானும் ரீல்ஸ்ல எத்தனையோ பைத்தியங்களை பார்த்துருக்கேன், ஆனா இவன் மட்டும் புது ரகமா இருக்காயா. உண்மையாவே நானே சும்மா ரோட்ல ரேண்டமா போயிட்டு இருக்கேன், திடீர்னு ஒருத்தர் சட்டை கட்டிட்டு ஏதோ வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஓ, இவன் நம்ம இடம், இவன் நம்ம ஆளுங்க. இங்க வரைக்கும் சுத்திட்டு இருக்காங்க. முன்னாடி நான் வீடியோல பார்ப்பேன், எங்கேயோ பண்ணுவானுங்க, எப்படியோ பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது எல்லாமே. என்ன தரையில பேசலாம், தரையில வருது. இவனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மக்கள் அதிகமா கூடி இருப்பாங்களே, அந்த இடமா பார்த்து டக்குன்னு ஓடி போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான். ஐயோ, என்னத்தையும் போட்டாண்டி, ஓடியாந்துரு. சுத்தி உள்ளவங்க எல்லாம் பயந்துருவாங்க. இதுதான் இவரோட பேட்டர்ன். சுருக்கமா சொன்னா சைக்கோ. இதே போல இன்னொருத்தர் இருக்கான். ஐயோ பாவண்டா அந்த பொண்ணுங்க. இவனும் ஒரு விதமான சைக்கோ தான். அவன் பாட்டுக்கு திடீர்னு சட்டையெல்லாம் கட்டி போட்டு அம்மன் கொண்டியா போய் ரோட்ல நிற்பான். ரோட்ல போறவன் மூஞ்சி முகம் தெரியாதெல்லாம் நாய் அடிக்கிற மாதிரி கல்லால் அடிச்சுட்டு போயிடுவான் சார். ஒவ்வொரு சைக்கோகளுக்கும் ஒரு ஸ்டைல், ஒரு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி இவனுங்களுக்கு இதான். காய்ஸ், அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். அடுத்து ஒரு யதார்த்தமான மனிதரை பார்க்க போறோம். இப்போதான் கோடி ரூபாய் கொடுத்து நீ ஒரு செல்போன் வாங்கியிருக்கிற, அதுல கேமரா இருக்குது, 10 கேமரா இருக்குதுன்னா என் மயிருக்கு கூட அதெல்லாம் சமம் கிடையாது. கேமரானா கேமரா தான், டிஎஸ்ஆர் கேமரா இஸ் கேமரா. ஸ்காட்டுக்கு எப்பவுமே சிங்கம் தான் ராஜா. நீ ஜிபி எல்லாம் வச்சுக்கினீ அதுல போட்டோ எடுத்தா மயிரை போடுக்கணும், கத்த காட்டணும்னா எல்லாம் சும்மா ஆமா கஞ்சாவை போட்டுட்டு தண்ணி ஆடுற மாதிரி தான் அது. தட் இஸ் வெஸ்ட். என்னைக்கா இருந்தாலும் கேமரா தான். இவரை பொறுத்த வரைக்கும் கேமரா பத்தி பேசுவாரு, எடிட்டிங் சொல்லி தருவாரு. இவர் ஒருத்தர் தானே சொன்னாரு, ஏன் எதுக்கு இன்னத்துக்கு கேள்வி கேளுங்க என்று சொன்ன ஒரு சமூக கருத்துக்கள், நாட்டு நடப்பு எல்லாத்தையும் பத்தி பேசுவாரு. எப்படி உங்களால முடியுது? முடியும், என்னால முடியும், எனக்கு எப்படின்னு சொல்லுங்கண்ணே. ஆனா இடையில மட்டும் அப்பப்ப கொஞ்சம் அங்கங்க ஒரு பேட் வரும். அன்பானவர்களே, நான் பேசும் பொழுது அந்த பேட் ஸ்லங் வந்துடுது, இந்த கடோக்கியல், இந்த லோக்கல் பாஷை தாங்க, பேட் வேர்ட்ஸ் வந்து ஓத்தா அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாங்க. பைப்ல தண்ணி அடிச்சுனே இருக்கிறோம், தண்ணி வர்றதுக்கு முன்னால காத்து வரும், காத்து வராம தண்ணியே வேணா வருமா?
நம்ம ஊர்ல பைப்ல தண்ணியே வராது, அது வேற விஷயம். கங்கையும் தண்ணி இருக்காது, அது விஷயம். டாஸ்மாக்ல தண்ணி இருக்கு, அது வேற விஷயம். பட் உடல் உருவு வச்சுக்கிறான், மூச்சு வாங்குவோம், ஒரு சவுண்டு, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சவுண்டு வரும். அந்த சவுண்டே இல்லாம உடல் உருவு வச்சுக்கலாம், எப்படா வச்சுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. நான் அப்படித்தான் பேசுவேன். கேட்டா கேட்க என்னப்போ இயற்கைக்கு மாறானவனா இல்ல. நான் ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு யதார்த்தம். எனக்கு உண்மைதான் பேச தெரியும். இந்த எழுதி வச்சுக்கினே அந்த மேடையில பேசுவானுங்க பாரு, அன்போனவர்களே, அருமையானவர்களே, வானவர்களே, பேனவர்களே, நக்கனவர்களே, சப்பனவர்களே, அப்படிலாம் நமக்கு பேச வராது. அதே போல இடையில ஒரு உதாரணம் கொடுப்பாரு, அது எல்லாமே காமெடியா இருக்கும். உடல் உருவு வச்சுக்கிறான், மூச்சு வாங்குவோம், ஒரு சவுண்டு, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சவுண்டு வரும். பேடர் ஏன் பேசுறீங்கிறதா கேள்வி. அங்க அப்படி டக்குன்னு அங்க ஒரு உதாரணம் போய் உடலூருக்கு போனாரு. நல்லா மனுஷன் ஏண்டாலும் நான் டேஸ்டா பேசுறாரு பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த லைக்ஸ் முக்கியம் இல்ல, வியூஸ் முக்கியம் இல்ல, ஃபாலோவர்ஸ் முக்கியம் இல்ல, எதுவுமே முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நான் வீடியோ போடுவேன்டா, அது நீங்க பாக்குறீங்களோ பாக்கலையோ, ஆனா நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். நானும் வயசான காலத்துல இது மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம் போல. அன்பானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், என்னடாமா சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணின்னு சோசியல் மீடியாவே திட்டுறானேனா அப்படின்னு. இப்ப ஒண்ணு கேக்குறேன். இப்போ நீ வந்து உன் ஃப்ரெண்டு, ஆமா, நல்லா குடியார கிளாஸ கூட எடுத்து ரோட்ல கிடக்குற கிளாஸ கூட பொறுக்கி பேக்கெட்ல வச்சுக்கின்னு போய் அங்க ஓசியில தண்ணி எடுத்து ஒரு கட்டிங் வாங்கி கட்டிங்ல வந்து பாதிய தரையில ஊத்துட்டு வணங்கிட்டு குடிப்பான் பாத்தியா, ஓசி குடிக்கார நாய். அந்த நாய் கூட ஆமா நீ நல்லா அவனுக்கு குடிய வாங்கி ஊத்த, சாமையா 1/4 பாட்டில் 1/2 பாட்டில் ஃபுல் பாட்டில் நல்லா வாங்கி நல்லா குடிய. என்னடா கீழே கடந்து பொறுக்கி குடிக்கிட்ட புறம்புகையாச்சுன்ட்டு நல்லா ஃபுல்லா வாங்கி கூட நல்லா வாங்கி ஊத்த, நல்லா குடிச்சிட்டு உன்னே போட்டு முக்கு 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 முக்கு. ஆமா, அதுவும் அப்பனா இருக்கட்டும், இல்ல அவன் பிள்ளையா இருக்கட்டும், இல்ல நண்பனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், ஃபுல்லா நீ அவனுக்கு வாங்கி ஊத்து, நல்லா குடிச்சிட்டு உன்னே போட்டு கும்மு கும்முன்னு கும்முவான். அப்படிதான் நானும். புரியுதா? எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லுவாரு, அது காமெடியா இருக்கும். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? எனக்கு பிடிச்ச ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன் இவரு. பயங்கரமா இருக்குடா. எப்பற அந்த மாதிரிலாம் ஸ்டில்லு கொடுக்குற நீனு? ஓய்யோ மக்கா சேத்தாருது வேற வேற மாதிரி. இங்க பாருங்க, ஓய்யோ பயங்கரமா இருக்குடா லுக்கெல்லாம். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு ட்ரிப்புக்கு போனா போட்டோ எடுக்க சொல்லுவானுங்க. நாமளும் அவன் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு 2-3 போட்டோ எடுத்து கொடுப்போம், நமக்கு போட்டோ எடுத்து கொடுப்பான். சம்டைம் என்ன ஆகும்னா நிறைய போட்டோஸ் எடுக்க சொல்லிட்டே இருப்பானா, கடுப்பான், எப்படா முடிப்பான் கடுப்பாயிடுமா. சரி அவனை சீக்கிரம் முடிக்க வைக்கணுங்கிறதுக்காக அக்கா மக்கா சூப்பர்ரா, அருமடா சூப்பர்ரா, இப்படியே கொடு, இதான் நல்லா இருக்கு, நல்லா இல்லாத போட்டோ கூட நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம். சூப்பர் 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 பர்ஃபெக்ட்டா. ஓலி ஸ்டில்ல பாருங்க, இங்க பாருங்க, சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி சேதறதுங்க ஸ்டில்லு. ஓலி லுக்க பாருங்க, அப்பா, வாவ் 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 வாவ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், வேற லுக்கு. அவனுக்கு நம்ப வச்சு சீக்கிரமா எடுத்து முடிச்சுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிடவே கூடாது, அவன் அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருணும். லேட்டு நீ. அடுத்து பார்க்க போறது சிலிண்டர் மேன். இவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் காலையில எழுஞ்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எக்ஸசைஸ் தான். ஓ மை காட். என்னடா அவரு செவுத்த போயிட்டு ட்ரில் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. அது புல் அப்ஸ். அவ்வளவுதான். ஒவ்வொரு இடத்துல எடுத்துக்கிட்டே போவாரு. ஒரு சிவர விட மாட்டாயா.
இவரால பல சுவர்கள் பழுதாயிருக்கு. ட்ரில் போட்டு 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 நாசம் பண்ணிட்டான். போயிட்டே இருக்கான் பாவன், நிறுத்த மாட்டான் போலயே. இப்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக் பார்த்தாச்சு, அடுத்து பார்க்க போறது ஃபேஷன் ஃப்ரீக். வாழைப்பழத்திலே ட்ரெஸ், அதுவும் பச்சை வாழைப்பழம். முன்னோக்கி போற மாதிரி தெரியல. முன்னோக்கி போற மாதிரி தெரியல, பின்னோக்கி அதெல்லாம் பார்த்தாலத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. அடுத்த உர்ஃபிஜாவா மாறுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உர்ஃபிஜாவோட நிலைமையா வேற மாதிரி போயிட்டு. ஆனா இவங்களோட வீடியோஸ்க்கு அந்த ஆடியோ போட்டா கரெக்டா இருக்கும். ஆகா 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 ஐயோ செதுற விட்டாங்க உட்காமக்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமைடா, செம்மையா இருக்குடா. செதுறுதுடா. ஆகா, ஆனா எரிச்சலா இருக்காது. நீங்க புஷ்பா படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல புஷ்பா வந்துட்டு ஒரு கிரிமினல். புஷ்பா தானே, கேள்விப்பட்டிருக்கையா? அந்த கிரிமினல் கேரக்டரை ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி அந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டு இருக்கான். அது இவர் தான். எல்லாம் வச்சுட்டு போறான்டா. புஷ்பா மாதிரிய காஸ்டியூம் போடுறது, புஷ்பா மாதிரிய ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது, புஷ்பா மாதிரிய நடக்கிறது, புஷ்பாவே வாழ்ந்துட்டு இருக்கான்டா. அடச்சே, இந்த பாவிய மொத்த மந்தி மூட்டை கட்டானே, என்ன பப்பி சேமாக்கிட்டல. அல்லு அர்ஜுன் கூட அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த மேனரிசம் அந்த கேரக்டரை மறந்துருப்பாரு. ஆனா இவன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்டா புஷ்பாங்கிறவன் ஒரு கடத்தல்காரன்டா. அந்த கேரக்டரை இன்ஸ்பயரா பண்ணி ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை நீங்க சீஃப் கெஸ்டா கூட்டு போறீங்க, அது ஸ்கூலுக்குனா. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? மனுஷனா நீங்கலாம்? காலேஜ்னு எங்கேயும் விடுறது இல்ல. இப்ப அல்லு அர்ஜுனை கூட கூப்பிடுறது இல்ல போல, இவர் தான் கூப்பிடுறாங்க. என்ன ஜந்திரா இது? இவன் கூட பரவாயில்ல போல, இன்னொருத்த கிறிஸ்டாவே வாழ்ந்துட்டு இருக்கான். என்னடி இது? மேஜிக் காரனா இவன். இவரை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டா இருந்துகிட்டு மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாரு. அங்க வந்தாரு பாருங்க, விவசாயிகளை காப்பாற்ற வந்துட்டாரு. அங்க அவரு பிடிச்சாரு. எனக்கும் தாகமா தான் இருக்கு, எனக்கும் கொஞ்சம் தாகமா இருக்கு, நானும் குடிச்சுக்கிறேன். இது போல நம்ம நாட்டுல கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி பல வருஷம் ஆயிட்டா. ரித்திக் ரோஷனே மறந்துட்டு, ஆனா இவன் விடாம பண்ணிட்டு இருக்கான். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.